ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா அரோமேட்டிசிட்டி வந்து பார்த்தோம். ஸோ இந்த அரோமேட்டிசிட்டி டாபிக் முடிச்சுட்டு ஐ வில் ரெஸ்யூம் தட் ஃபோர்த் யூனிட். ஓகே ஓகே. ஸோ நம்ம அரோமேட்டிசிட்டினா என்ன? இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அந்த அரோமேட்டிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ டீலோக்கலைசேஷன் ஆஃப் கான்ஜுகேட்டட் பை பாண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த மாலிக்யூல்ஸ் வந்து மோர் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து லீட் பண்ணுது. இப்போ ஹக்கிள்ஸ் ரூல் ஆஃப் அரோமேட்டிசிட்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த காம்பவுண்ட் வந்து சைக்ளிக்காக இருக்கணும், பிளேனாராக இருக்கணும், 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், கான்ஜுகேஷன் அதாவது ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருந்து அது கான்ஜுகேஷன், அது அந்த கான்ஜுகேஷன் இருக்கிறது மட்டும் டீலோக்கலைஸ், அது ரிங்கு ஃபுல்லாக அது வந்து காமனாக வந்து அந்த மொத்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து டீலோக்கலைஸ் ஆகிருக்கணும். ஓகே. ஸோ இந்த 4 ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஒரு சில பென்சினைட் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தோம். தென் இன்றைக்கும் வந்து ஜஸ்ட் ரீகேப் ஆஃப் பென்சினைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வில் மூவ் ஆன் டு தி நான் பென்சினைட் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம நிறைய கேட்டகரிஸ் வந்து பிரிப்போம். ஓகே. ஸோ இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லைக் இந்த ஹக்கிள்ஸ் ரூல் வச்சே வந்து லைக் ஹக்கிள்ஸ் ரூல்ஸ் கம்ப்ளீட்லி ஃபாலோ பண்ணால் அது வந்து அரோமேட்டிக், அதாவது சைக்ளிக்காக இருக்கணும், பிளேனாராக இருக்கணும், 4n+2 பை எலக்ட்ரான் ஹக்கிள்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணணும். ஹக்கிள்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணி அதாவது 4n+2 நான் n = 0 போட்டால் 2 பை எலக்ட்ரான்ஸ், 6 பை எலக்ட்ரான்ஸ், 10 பை எலக்ட்ரான்ஸ், 14 பை எலக்ட்ரான்ஸ் அண்ட் 18 பை, அந்த மாதிரி டாட் 22, 26 இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி எலக்ட்ரான் சிஸ்டம் வந்து அந்த சைக்ளிக் சிஸ்டத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கான்ஜுகேஷனில் வேறு இருக்கணும், ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும், இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவோம். இதே ரூல் சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, 4n+2க்கு பதிலாக 4n பை எலக்ட்ரான்ஸ். ஓகே. n = 0 போட்டால் 0, 4, 8, 12, 16 இந்த மாதிரி ரிங்குக்குள்ளே இந்த 4 டேபிள்ஸ் மாதிரி 4, 8, 12, 16 இந்த மாதிரி பை எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ரிங்குக்குள்ளே இருந்து அந்த பை எலக்ட்ரான்ஸ் கான்ஜுகேஷனில் இருந்துச்சுன்னா அந்த சைக்ளிக் காம்பவுண்ட் பேர் என்னது? ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். சப்போஸ் இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒன்றுத்தை ஃபாலோ பண்ணாலும் அந்த காம்பவுண்டு என்ன? when it breaks any one of the 4 rules, then that is known as a non-aromatic. ஓகே. ஸோ இப்போ இந்த பென்சினைட் காம்பவுண்ட்ஸோட ரீகேப் பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டார்டட் வித் இந்த பென்சினைட் காம்பவுண்ட்ஸே வந்து நம்ம என்னென்னவா பிரிக்கலாம்னா வந்து மானோசைக்ளிக், பாலிசைக்ளிக், அதுக்கப்புறம் வந்து அதை விட இன்னும் பெருசாக போகிறது நானோடியூப்ஸ் அண்டு ஃபுல்லரின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மானோசைக்ளிக் கேட்டகரியில தான் வந்து பென்சின் வருது. ஸோ அதில் சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 6 பை எலக்ட்ரான்ஸும் இந்த மாதிரி வந்து டீலோக்கலைஸ் கான்ஜுகேஷனாக இருக்குது. ஓகே. கான்ஜுகேட்டட் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருந்தும் டீலோக்கலைசேஷன் அந்த ஒரு பை எலக்ட்ரான்ஸ் ஆஃப் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால வந்து நம்ம பென்சின் வந்து அரோமேட்டிக் மானோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஃபியூஸ்னால் பென்சின் ரிங் ஒன்னோட ஒன்று, இது பேர் வந்து ஃபியூஸ்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூஸ்னால் 2 ரிங்கும் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக 2 பாயிண்டில் இந்த மாதிரி ஃபியூஸாக இருக்குது, அது பேர் ஃபியூஸ்டு காம்பவுண்ட் சொல்லுவோம். இதே பிரிட்ஜ்டு காம்பவுண்ட்ஸ்னால் இந்த ஃபியூஷன் பாயிண்ட் வந்து டைரெக்டாக இல்லாமல் நடுவில் வந்து உங்களுக்கு கார்பன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு CH2 குரூப், இது வந்து பிரிட்ஜ்டு காம்பவுண்ட்ஸ். ஓகே. இது பிரிட்ஜ்டு காம்பவுண்ட்ஸ். ஃபியூஸ்னால் அந்த 2 ரிங்கும் மீட் பண்ணுற இடம், இது வந்து ஃபியூஸ்டு காம்பவுண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம பாலி அரோமேட்டிக்கில் வந்து இங்கே பென்சின் ரிங் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு, அதனால் ஃபியூஸ்டு பென்சின் ரிங் காம்பவுண்ட் சொல்லுவேன், இல்லை பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், பென்சினைடு பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் வந்து இந்த நாப்தலீன் வந்து வருது. ஸோ நாப்தலீனில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து சைக்ளிக்காக இருக்குது. ஐ ரைட் சம் அதர் கலர். ஸோ இட் இஸ் சைக்ளிக், பிளேனார், மொத்தம் 10 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அந்த 10 பை எலக்ட்ரான்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா வந்து உங்களுக்கு கான்ஜுகேஷனில் வந்து இருக்குது. ஓகே. இப்போ நாப்தலீன் இஸ் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அதே மாதிரி ஆந்த்ரசீனில் வந்து பார்த்திங்கனாக்கா
இட்ஸ் cyclic planar. இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 14 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இங்கே ஒரு 1 2 3 4 and 5 6 and 7 பாண்ட்ஸ் இருக்குது. ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்னா 7 into 2 14 பை எலக்ட்ரான்ஸ். அண்ட் அகெயின் இட் fills the cyclic planar 14 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதாவது 4n + 2 ரூல்ஸை ஃபில் பண்ணுது. தென் கான்ஜுகேஷன்லேயும் இருக்குது. ஓகே, அப்போது ஆந்த்ரசின் இஸ் அகெயின் இது வந்து நம்ம ட்ரைசைக்ளிக். அதாவது பென்சின் ரிங் வந்து 3 இடத்துல இங்கே ஃபியூஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அந்த ஆந்த்ரசின்லேருந்து ஃபினாந்த்ரின் வந்து ஒரு பென்சின் ரிங் மட்டும் ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி, ஓகே, இப்படி இருக்கிறது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இது நீங்கள் ஈவன் டர்ன் பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஓகே, இதுலேயும் வந்து 14 பை எலக்ட்ரான்ஸ், அகெயின் சேம் ரூல்ஸ். பட் இந்த ஆந்த்ரசின் அண்ட் ஃபினாந்த்ரினில் பார்த்தீங்கன்னாக்கா எது மோர் அரோமேட்டிக்னா வந்து ஃபினாந்த்ரின் தான் மோர் அரோமேட்டிக். ஏன்னா இந்த நடுவில் இருக்க ரிங் வந்து கொஞ்சம் இப்படி ஃப்ளிப்பாக இருக்கிறதுனால வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபினாந்த்ரினுக்கு எழுதலாம். அப்போ ஆந்த்ரசினை கம்பேர் பண்ணுறப்ப ஃபினாந்த்ரினுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதலாம். இப்போ அரோமேட்டிசிட்டி வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ ஃபீனலின் வந்து நம்ம எழுதுவோம். ஃபீனலின் வந்து 3 பென்சின் ரிங் வந்து இப்படி ஃபியூஸாக இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு எத்தனை பை எலக்ட்ரான்ஸ்னால் 1 2 3 தென் 4 and 5. இங்கே வந்து இந்த ஆல்டர்னேட்டில் இங்கேயும் போட முடியாது, இங்கே ஒன்று தான் போட முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு மொத்தம் 6 பை எலக்ட்ரான்ஸ் தான் வந்து 6 பாண்ட்ஸ் வருது. அப்போ 12 பை எலக்ட்ரான்ஸ் தான் வருது. அப்போ என்ன பண்ணுறோம், we add anion here. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் 2 more எலக்ட்ரான்ஸ் போடுறப்போ ஒரு 2 பை எலக்ட்ரான்ஸ். அப்போது அதனால தான் வந்து ஃபீனலின் ஆனையான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஃபீனலின் ஆனையான். இப்போ இது எல்லாமே வந்து நியூட்ரல் காம்பவுண்ட்ஸாக இருக்குது. இது ஆனையான் போட்டால் தான் வந்து டோட்டலாக 14 பை. வெறும் ஃபீனலின்னா 12 பை எலக்ட்ரான்ஸ். இந்த ஆனையான் சேர்க்கறதுனால ஆனையானால் ஒரு 2 பை எலக்ட்ரான்ஸ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் வரதுனால அகெயின் இட் 14 பை எலக்ட்ரான்ஸ், சைக்ளிக் பிளானார் 14 பை எலக்ட்ரான்ஸ் இதை ஃபாலோ பண்ணுது. அடுத்து டெட்ரசின் தான் வந்து இந்த ஆந்த்ரசின் மாதிரியே லீனியராக 4 பென்சின் ரிங்கை ஃபியூஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டெட்ரசின். 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ 9 into 2 எத்தனை பை எலக்ட்ரான்ஸ்? 18 பை எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ இது சைக்ளிக்காக இருக்குது, பிளேனராக இருக்குது. நம்ம ஹக்கிள்ஸ் ரூலையும் ஃபாலோ பண்ணுது. அந்த இது எல்லாமே வந்து நம்ம யூ கேன் ரைட் இட் அஸ் அ கான்ஜுகேஷன் டபுள் பாண்ட்ஸ். லைக் இந்த பாண்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஆனால் இது இங்கே போகும், 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 இது இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி we can write the conjugation இல்லையா? ஸோ அப்போ வந்து டெட்ரசின் இஸ் ஆல்சோ அகெயின் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அடுத்து வர்றது வந்து பென்ஸ் ஆந்த்ரசின். அதாவது பென்ஸ் ஆந்த்ரசின்னா ஆந்த்ரசின் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இது லீனியராக இருக்கா 4 பென்சின் ரிங்கும் ஒரே மாதிரி ஃபியூஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு பென்சின் ரிங் மட்டும் இங்கே ஃப்ளிப் ஆகிருக்கும். இப்போ இது வந்து ஆந்த்ரசின். இந்த ஆந்த்ரசினில் உங்களுக்கு பென்சின் ரிங் வந்து தனியாக அட்டாச்சா, அதனால் இது பேர் பென்ஸ் ஏ ஆந்த்ரசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து கிரைசின் வந்து நாப்தலினோட லைக் ஒரு டைமர் மாதிரி நம்ம வந்து எழுதணும். இங்கே ஒரு நாப்தலின், ஓகே, இது வந்து கிரைசின். இது ட்ரைஃபீனலின் நம்ம ஏற்கனவே வந்து வரைஞ்சாச்சு. ஓகே, ஸோ இதுவும் வந்து 18 பை எலக்ட்ரான்ஸ், இதுவும் 18 பை எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இந்த
ஒரு ஒரு பென்சின் ரிங்க்கும் 3 இந்த நடுவில் இருக்கிறதுக்கு இருக்காது. ஸோ மொத்தம் 9 பாண்ட்ஸ் 9 × 2 எவ்வளோ உங்களுக்கு 18 பை பாண்ட்ஸ். ஸோ இது என்ன ட்ரைஃபீனலின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 பை எலக்ட்ரான். இட்ஸ் அ பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்து பென்டசின். இது எப்படி நீங்கள் இந்த டெட்ரசினை வரைஞ்சிருக்கீங்களோ அதேமாரி பென்டசின் 5 பென்சின் ரிங்கை நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும், அப்படியே ஃபியூஸ் பண்ணிங்கன்னா அது பேர் வந்து பென்டசின். இது எல்லாமே பென்சினாக தான், ஒரு சிலது மிஸ் பண்ணதுனால திருப்பியும் வந்து உங்களுக்கு எழுதிட்டுருக்கேன். ஸோ பென்டசினில் மொத்தம் எத்தனை 22 பை பாண்ட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து பைசின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஆல்டர்னேட். I could have drawn this way. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு பைஃபீனைல்ஸ் எப்படி வரையுமோ அந்த வரைஞ்சிட்டு தென் இங்கே ஒரு பென்சின் ரிங். ஓகே, ஸோ இதுலேயும் வந்து 22 பை பாண்ட்ஸ். ஓகே, திஸ் ஆல்சோ ஃபாலோஸ் தி ஹக்கிள்ஸ் ரூல். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸப்ஷன். ஓகே, ஆனால் வந்து தே ஆர் கால்ட் அஸ் aromatic compounds. ஓகே, ஸோ பைரின். ஓகே, ஸோ ஒழுங்காக வரையல. இதுதான் வந்து பைரினில் வந்து ஸோ இந்த ஒரு பாண்ட் மட்டும் கலரில் போட்டுப்போம், மீதி எல்லாமே வந்து ஸோ இதுக்கு இங்கே போட்டாக்கா தென் இந்த பாண்ட் இங்கே தென் இங்கே. ஸோ மொத்தம் டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 பை எலக்ட்ரான்ஸ் வரும். ஆனால் இந்த பிங்க் கலரில் போட்டிருக்கேன் இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும் லைக் இந்த கான்ஜுகேஷனில் வந்து இன்வால்வ் ஆகாது. பட் ஈவன் 16 பை எலக்ட்ரான் ஆக்சுவலி 14 பை எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இந்த கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகுது. இந்த டோட்டல் சிஸ்டத்தில் 65 எலக்ட்ரான்ஸ். ஜெனரலாக இந்த ஹக்கிள்ஸ் ரூல் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ரிங்குக்குள்ளே இருக்க பை எலக்ட்ரான்ஸ் தான். இது வந்து பாலிசைக்கிள்ன்ற ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் நமக்கு வரும். ஈவன் இதில் 16 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அங்கே இருக்க அந்த 14 பை எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இந்த கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ எனவே பைரின் வந்து லைக் ஈவன் இட் டசன்ட் ஃபாலோ த ஹக்கிள்ஸ் ரூல் பட் இட் இஸ் அரோமேட்டிக். அதே மாதிரி தான் பென்சோபைரின். ஸோ பைரின் மாதிரியே வரைஞ்சிட்டு அதில் எக்ஸ்ட்ரா ஒரு பென்சின் ரிங். ஒரு மாதிரி வரைஞ்சதுனால ஓகே. ஸோ இதில் டோட்டலாக 20 பை எலக்ட்ரான்ஸ்.
அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு இனாட்டாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு 18 பை எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கான்ஜுகேஷனில் இருக்கும். இதுவும் வந்து பென்சோபைரினும் வந்து எக்ஸப்ஷன் டு தி ஹக்கிள்ஸ் ரூல். ஓகே, அடுத்து கொரோனின். இது ஒரு எக்ஸப்ஷன் தான். இது பென்சின் ரிங் சுற்றியே ஆறு பென்சின் ரிங் வந்து நம்ம வரையணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் இதில் இருக்க இது வந்து ஒரு டபுள் பாண்ட், இதுக்கு அடுத்து வந்து 2 டபுள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், 2 டபுள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், 2 டபுள் பாண்ட், நடுவில் வந்து உங்களுக்கு 3 டபுள் பாண்ட்ஸ். ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் 24 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலி 22 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது வந்து அரோமேட்டிக். இதுவுமே வந்து ஹக்கிள்ஸ் ரூலை வந்து ஒபே பண்ணலை, பட் ஸ்டில் இட் இஸ் அரோமேட்டிக். ஸோ இந்த மூணுமே வந்து என்னது எக்ஸப்ஷன்ஸ் டு த 4n+2 ரூல். எக்ஸப்ஷன் டு த 4n+2 ரூல். மீதி எல்லாமே கிளஸ்டர்ஸ் மாதிரி ஒரு ஃபுளோரின்ஸ் அண்ட் நானோ கிளஸ்டர்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு அந்த பென்சின் ஸ்ட்ரக்சர் வந்து ரிப்பீட் ஆகும், பட் தே ஆர் ஸ்டேபிள். ஓகே, பென்சின் மேலே இது வந்து கிராஃபின் ஷீட்ஸு. இது வந்து உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு C60 வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் 5 பென்சின் ரிங் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட்டட் பென்சின் ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபுல்லரின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து நவ் வி ஆர் கம்மிங் டு த நான் பென்சினைட் காம்பவுண்ட்ஸ். கார்போசைக்ளிக்கில், அதாவது நான் பென்சினைட்லேயே வந்து உங்களுக்கு கார்பனால் ஆன ரிங்குக்குள்ளே வர அரோமேட்டிசிட்டியும் பார்க்க போகிறோம். ஹெட்ரோசைக்ளிக்கில் வர அரோமேட்டிக்ஸ் காம்பவுண்ட்ஸை பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிஸ்டம் வித்து 2 பை எலக்ட்ரான்ஸ். இதில் வந்து உங்களுக்கு என்ன வரும், ஜெனரலாக 2 பை எலக்ட்ரான்ஸ்லேயே நம்ம வந்து அரோமேட்டிக்னு வந்து நினைப்போம். ஆனால் வந்து கான்ஜுகேஷன் இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதாவது சைக்ளிக்காக இருக்கணும், பிளேனராக இருக்கணும், 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், கான்ஜுகேஷன் இருக்கணும். அதாவது சிங்கிள் சைக்ளிக்காக இருந்துச்சுன்னா. பாலிசைக்ளிக்கில் இப்போ ஒரு சில காம்பவுண்ட்ஸ் நம்ம எக்ஸப்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து நான் என்ன எழுத போகிறேன்னா வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் ட்ரா. இது என்னது, இந்த காம்பவுண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ சைக்ளோ. ஓகே, இட்ஸ் அ சைக்ளோப்ரோபீன். ஸோ சைக்ளிக்காக இருக்குது, பிளேனராக இருக்குது. ஓகே, பட் நோ கான்ஜுகேஷன். ஸோ ஒன் ஆஃப் த ரூல் பிரேக் பண்ணுறதுனால சைக்ளோப்ரோபீன் வந்து என்னது, சைக்ளோப்ரோபீன் வந்து இட் பிகம்ஸ் நான் அரோமேட்டிக். ஓகே, அடுத்து நான் என்ன வரைய போகிறேன்னா வந்து இந்த சைக்ளோப்ரோபீன் கேட்டையான் அதை வரைகிறேன். இப்போ அதில் வந்து கான்ஜுகேஷன் வந்து இருக்குது. இதை ஷிஃப்ட் பண்ணாக்கா இங்கேருந்து இந்த எலக்ட்ரானை ஷிஃப்ட் பண்ணதுனால இங்கேருந்து எலக்ட்ரான் மூவ் ஆச்சு இல்லையா, அப்போ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆயிருந்தாலும் இந்த இங்கே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டிஸ்அப்பியர் ஆகிடும். அகைன் ஐ கேன் ஷிஃப்ட், ஐ கேன் கெட் another ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ். அப்போது 3 கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர் எழுதலாம். யாருக்கு, அது பேர் வந்து சைக்ளோப்ரோபீனைல் ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இதனோட பேர் வந்து சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான். இது வந்து என்னது, இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் பிகாஸ் இட் இஸ் cyclic, planar
எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 2π எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து காஞ்சுகேஷனில் இருக்குது. இப்போ சைக்ளோப்ரோப்பீனல் கேட்டையான் வந்து பென்சின் மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு 3 இது தான் இருக்குது, 3 கார்பன் ஆட்டம் தான் இருக்குது, 2π எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் அது 2π எலக்ட்ரான்ஸ் காஞ்சுகேஷனில் இருக்கிறதுனால அப்போ சைக்ளோப்ரோப்பீனல் கேட்டையான் வந்து என்னது? அரோமேட்டிக். அதுக்கடுத்து we can draw cyclopropynyl anion. ஸோ இதை டோட்டலாக பார்க்குறப்ப பாண்டுக்குள்ளே ஒரு 2 எலக்ட்ரான் பாண்டுக்கு வெளில இருக்கிறதுனால மொத்தம் 4π எலக்ட்ரான்ஸ். இப்போ 4π எலக்ட்ரான்ஸ்னால் வந்து அகெயின் சைக்ளிக், பிளேனார், 4π எலக்ட்ரான்ஸ் அண்ட் காஞ்சுகேஷன். இதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஷிப் பண்ணால் காஞ்சுகேஷன் வரும். அப்போது ஆனால் இது வந்து என்னது? இந்த சைக்ளோப்ரோப்பீனல் ஆனியான். Maybe I'll just write it here. இப்போ சைக்ளோப்ரோப்பீன் வந்து என்னது? நான் அரோமேட்டிக். இதே சைக்ளோப்ரோப்பீனல் கேட்டையானுக்கு வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது, இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் பண்ணாக்கா ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகிறதுனால இந்த கார்னர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். இது இங்கே மூவ் ஆகி வர்றதுனால ஒரு மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ்ஸை கேன்சல் அவுட் பண்ணும். அகெயின் இது இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, ஷிஃப்ட் பண்ணுறப்போ பாண்ட் இங்கே வரும், ப்ளஸ் சார்ஜ் இங்கே வந்துடும். ஸோ இது என்னது? இது சைக்ளோ ஜஸ்ட் ப்ரோப்பீன். இது பேர் என்ன? இது மூணுத்தோட பேர் சைக்ளோ ப்ரோப்பீனைல் கேட்டையான். ஸோ இதில் மொத்தம் 2π எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து அரோமேட்டிக். ஓகே, அடுத்து we are going to write the cyclopropynyl anion. ஸோ சைக்ளோப்ரோப்பீனல் ஆனியான் நீங்கள் எழுதுறப்ப இங்கே லோன் பேர் இங்கே இருக்குது. ஸோ இதை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? சாரி, என்ன தப்பு, ஃபஸ்ட்டு இந்த லோன் பேரை நான் பாண்ட் பேராக மாற்றுறேன், அதனால் இந்த பாண்ட் பேர் இங்கே லோன் பேராக மாறுது. ஓகே, ஸோ அப்போது வாட் இஸ் மை ஸ்ட்ரக்சர்? பாண்ட் இங்கே வந்துச்சு, லோன் பேர் இங்கே வந்துச்சு. அகெயின் இந்த லோன் பேரை நான் பாண்ட் பேராக மாற்றுறேன், இந்த பாண்ட் பேரை லோன் பேராக மாற்றுறேன். ஸோ இப்போ பாண்ட் இங்கே வந்துருச்சு, மைனஸ் சார்ஜ் இங்கே வந்துருச்சு. திருப்பியும் இதை ரைட் பண்ணால் பழைய ஸ்ட்ரக்சர் வரும். அப்போது இதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? இதில் இங்கே வந்து சைக்ளோப்ரோப்பீனல் கேட்டையானில் 2π எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, ஆனால் சைக்ளோப்ரோப்பீனல் ஆனியானில் 4π எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்தது. அப்போது 4, 8, 12 அந்த மாதிரி வந்தால் அது ஆன்டி அரோமேட்டிக், 2, 6, 10, 14 வந்தால் அது அரோமேட்டிக்ஸ் இருக்குது. அப்போது சைக்ளோப்ரோப்பீனல் ஆனியான் வந்து என்னது? ஆன்டி அரோமேட்டிக். Then what about cyclopropynyl radical? ஒரு டாட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எலக்ட்ரான் இருக்குது, சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, ஆனால் என்ன இருக்குது? இட் இஸ் நெய்தர் 4 or 2. இப்போ அதனால் வந்து இது வந்து நான் அரோமேட்டிக். ஓகே, பிகாஸ் இட் டசன்ட் ஃபாலோ எய்தர் 4n or 4n + 2. 4n ஃபாலோ பண்ணால் ஆன்டி அரோமேட்டிக் சொல்லலாம், 4n + 2 ஃபாலோ பண்ணால் அது வந்து அரோமேட்டிக் சொல்லும். ஓகே, ஓகே, லாஸ்ட் பேஜில் எடுத்து எழுதிட்டேன். ஓகே, ஸோ அப்போது இன் சம்மரைஸ் இப்போ இந்த சிஸ்டத்தில் வெறும் சைக்ளோப்ரோப்பீன் அண்டு சைக்ளோ
ப்ரோபீனைல் ரேடிக்கல் இது ரெண்டுமே வந்து என்னது நான் aromatic. பட் சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான் வந்து என்னது aromatic. அடுத்து சைக்ளோப்ரோபீனைல் ஆனையான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி aromatic. இப்போ இது 3 மெம்பர்ட் ரிங்கில் இன்னோட மாடிஃபைடு வெர்ஷன் காம்பவுண்டுமே இதில் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோப்ரோபீனோன், இது பேர் வந்து சைக்ளோப்ரோபீனோன். அதாவது ஒரு ப்ரோபீன் குரூப்பும் இருக்குது, கீட்டோ குரூப்பும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம லைக் இப்படி இந்த பாண்டை வந்து நம்ம இப்படி போலரைஸ் பண்ணுறப்ப என்னாகும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே O மைனஸ் இருக்குது. இங்கே சார்ஜ் க்ரியேட் ஆகிறதுனால அகெயின் இந்த சார்ஜை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சைக்ளோப்ரோபீனல் கேட்டையான் மாதிரி இது பிஹேவ் பண்ணுறதுனால இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சைக்ளோப்ரோபீனோன் வந்து இட்ஸ் aromatic. ஓகே, பட் ரிங் ஸ்ட்ரெயின் இருக்கும், ஏன்னா நம்ம பேர் ஸ்ட்ரெயின் தியரிலாம் படிச்சிருப்போம். பட் இருந்தாலும் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் இட் ஷோஸ் த aromaticity. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த என்ன காம்பவுண்ட் பார்க்க போகிறோன்னா we are going to see the 4-membered ring. 4-membered ரிங்கில் aromaticity இருக்காது. 4p எலக்ட்ரான் சிஸ்டம் வந்துச்சுனாவே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்டி aromatic தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ அது எதுனா வந்து இந்த 1,3 சைக்ளோபியூட்டாடைன் 1,3 சைக்ளோபியூட்டாடைன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் டோட்டலாக 4p எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது கான்ஜுகேஷனில் இருக்குது. ஓகே, அப்போ சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, 4p எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கான்ஜுகேஷனும் இருக்குது. இது எந்த ரூலில் வருது, ஆன்டி aromatic ரூல்ஸில் வருது. அப்போது 1,3 சைக்ளோபியூட்டாடைன் வந்து என்னது, இட்ஸ் அ ஆன்டி aromatic காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு வந்து 5-membered ரிங்கில் நிறைய வரும். இது வந்து ஆன்டி aromatic எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் 5-membered ரிங்கில் உங்களுக்கு எது வருதுன்னு பார்க்கலாமா. லைக் எப்படி இந்த 3-membered ரிங்க்கு உங்களுக்கு எப்படி வந்துச்சோ அது மாதிரி 5-membered ரிங்க்கு நம்ம 1,3 இது என்னென்னா வந்து சைக்ளோபென்டாடைன். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா நோ கான்ஜுகேஷன், 4p எலக்ட்ரான்ஸ் இருக்குது பேசிக்கலி. ஆனால் கான்ஜுகேஷன் இல்லாததுனால வந்து இது என்னது நான் aromatic, நோ கான்ஜுகேஷன். 4p எலக்ட்ரான்ஸ் இருக்குது, சைக்ளிக்காக இருக்குது, ஆனால் நோ கான்ஜுகேஷன். ஸோ அதனால் இந்த காம்பவுண்ட் வந்து என்னது, இந்த காம்பவுண்ட் வந்து நான் aromatic. ஸோ அதுக்கடுத்து வந்து சைக்ளோபென்டாடைனைல் கேட்டையான் பேர் என்ன, சைக்ளோபென்டாடைனைல் கேட்டையான். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்போஸ் இது இங்கே வந்துச்சு. ஓகே, அதனால் இந்த சார்ஜ் டிஸப்பியர் ஆச்சு, அதனால் இந்த சார்ஜ் இங்கே டிஸப்பியர் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் போகிறதுனால இங்கே சார்ஜ் வந்துடும். இப்போது உங்களுக்கு வந்து கான்ஜுகேஷன்லாம் வரும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும்னா
ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு போனதுனால இந்த பாண்டு திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் ரைட் லைக் திஸ். இந்த மாதிரி 5 கார்பன் ஆட்டம் மேலேயும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பாண்ட் இங்கே போச்சு, இந்த பாண்ட் இங்கே வரும். ஸோ இங்கே சார்ஜ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கான்ஜுகேஷன்லாம் இருக்குது, ஆனால் 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து என்னது, சைக்ளோபென்டா டையினல் கேட்டையான் வந்து உங்களுக்கு ஆன்டி ஆரோமேட்டிக் சிஸ்டத்தில் வரும். ஆன்டி ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். சைக்ளோபென்டா டையினல் கேட்டையான் வந்து ஆன்டி ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். தென் சைக்ளோபென்டா டையினல் ஆனையான் பார்ப்போம். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு மொத்தம் பாண்ட் பேர் எத்தனை, 4, லோன் பேர் வந்து 2, மொத்தம் அப்போ 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோன் பேரை பாண்ட் பேராகவும் இந்த பாண்ட் பேரை நான் லோன் பேராகவும் வச்சுருக்கேன். அப்போ இதனோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன, ஃபஸ்ட்டு இங்கே, அடுத்து இங்கே சார்ஜு, இந்த பாண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. அடுத்து இந்த பாண்ட் பேரை லோன் பேராக லோன் பேரை பாண்ட் பேராகவும் இந்த பாண்ட் பேரை லோன் பேராகவும் மாற்றுறேன். இப்போது தென் பாண்ட் இங்கே வந்துடும், இந்த பாண்ட் பேர் வந்து லோன் பேரா மைனஸ், இந்த பாண்ட் அப்படியே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ கேன் ரைட். அடுத்து இந்த லோன் பேரை இங்கே அனுப்புகிறேன், இதை இங்கே அனுப்புகிறேன், தென் இந்த பாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 கார்பன் ஆட்டத்து மேலே இந்த நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அப்போது என்ன இருக்குது, சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, சிஸ்டத்தில் 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, அது கான்ஜுகேஷன்லேயும் இருக்குது. ஸோ அப்போது சைக்ளோ பென்டா டையினைல் ஆனையான். ஆனையான் வந்து என்னது, இட்ஸ் அ aromatic compound. Okay, so similarly when you just see the like radical-um நீங்கள் சைக்ளோபென்டா டையினல் ரேடிக்கல் வந்து it neither falls in the 4n or 4n plus 2, again it becomes non-aromatic. ஓகே, அப்போது ஓவராலாக இதை வந்து நம்ம எழுதுகிறப்ப சைக்ளோ அதாவது சைக்ளோபென்டாடையின் அண்டு சைக்ளோபென்டாடையினைல் radical both are in a non-aromatic. Then cyclopentadienyl cation வந்து it's a anti-aromatic. Then cyclopentadienyl anion வந்து it's a aromatic. Okay, இப்போ சிஸ்டம் வித் 5 மெம்பர்ட் ரிங்கும் முடிச்சாச்சு. இன்னும் இதுலேயே 6 பை எலக்ட்ரான் சிஸ்டம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து லைக் 2 பை எலக்ட்ரான்ஸ், 4 பை எலக்ட்ரான்ஸ், 6 பை எலக்ட்ரான்ஸ். அடுத்து இன்னொரு 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 5 மெம்பர்டுக்கு அப்புறம் 6 மெம்பர்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்தால் உங்களுக்கு பென்சின் தான் வரும். பென்சினை பற்றியாலே இப்போ 6 மெம்பர்டு ரிங்கில் 7 மெம்பர்டு ரிங்கில் உங்களுக்கு அரோமேட்டிசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் 6 பை எலக்ட்ரான்ஸா இல்லை 7 பை எலக்ட்ரான்ஸா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து we are going to write இல்லை மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கும், 1 2 3 4 5 6 and 7.
ஓகே. இது பேர் என்ன உங்களுக்கு புரியுற மாதிரினா மேபி நம்பர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். கண்ட்ரோலில் சரி. ஸோ இப்படி எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ இது ஃபஸ்ட் பாண்டு, இது செகண்ட் பாண்டு, இது தேர்ட் பாண்டு. அப்போ இது என்ன சொல்லுவோம், மொத்தம் எத்தனை 7 சைக்ளோஹெப்டேன். ஆனால் எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது, 3 பை பாண்ட்ஸ். பொசிஷன் என்ன, சைக்ளோஹெப்டா 135 ட்ரையின். ஓகே. இப்போது இந்த ட்ரையின் இருக்குது, இதில் ஆனால் காஞ்சிகேஷன் இல்லை, நோ காஞ்சிகேஷன். ஸோ அதே மாதிரி இதனோட ரேடிக்கலுக்கு எடுத்தாலும் நோ காஞ்சிகேஷன். அப்போ அதனால் வந்து இட்ஸ் அ நான் ஏரோமேட்டிக். ஈவன் தோ இட் ஹாஸ் த 6 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தும் நோ காஞ்சிகேஷன். ஓகே. நமக்கு ரூல்ஸ் என்ன, சைக்ளிக்காக இருக்கணும், பிளேனாக இருக்கணும், 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், காஞ்சிகேஷன் இருக்கணும். இதில் ஈவன் இந்த 4 ரூலில் ஒரு ரூலில் பிரேக் பண்ணாலும் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், அது வந்து நான் ஏரோமேட்டிக்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதில் வந்து நம்ம ரேடிக்கல் ட்ரை பண்ணாலும் அதே நான் ஏரோமேட்டிக் தான். நான் ரேடிக்கல் எழுதலை. ஸோ ஜஸ்ட் அந்த பிளெயின் காம்பவுண்ட் கேட்டையான் அண்ட் ஆனியான் வந்து எழுதுறேன். ஓகே. இந்த சைக்ளோ ஹெப்டா ட்ரையினல் கேட்டையானுக்கு வந்து என்ன சொல்லுவோம், ட்ரோபீலியம் கேட்டையான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது வந்து ஆரோமேட்டிக். ஓகே. ஏன்னா இதில் வந்து சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, அண்ட் காஞ்சிகேஷனும் இருக்குது. காஞ்சிகேஷன் ஓகே. ஸோ அப்போது இந்த இது பேர் வந்து ட்ரோபீலியம் கேட்டையான்னு சொல்லுவோம். ஓகே. இதே ஆனியான் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி ஏரோமேட்டிக். ஏன்னா மொத்தம் 8 பை எலக்ட்ரான்ஸ் வந்து வந்துடும். அப்போ 8 பை எலக்ட்ரான்ஸ் வரப்போ வந்து சைக்ளிக் பிளேனார் 8 பை எலக்ட்ரான்ஸ் அப்படி வரப்போ காஞ்சிகேஷன் இது எல்லாமே வரப்போ என்ன வரும், இது வந்து இந்த ஆனியான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி ஏரோமேட்டிக். ஓகே. அதுக்கடுத்து நான் பென்சினைட் டைப்பில் வந்து இதிலே வந்து எப்படி நம்ம சைக்ளோ ப்ரோப்பீனோன்னு பார்த்தோம், அதே மாதிரி இங்கே இதனோட ஃபேமிலி ரிலேட்டட் காம்பவுண்டே டெரிவேட்டிவே கீட்டோ சப்ஸ்டியூட்டட். இதை பேர் ட்ரோப்பலோன்னு சொல்லலாம். அதை ட்ரோபீலியம் கேட்டையான்னு சொல்லுவோம். ட்ரோப்பலோன் இஸ் அகெயின் aromatic. அண்ட் ட்ரோபீலியம் கேட்டையான்னா என்னது, இந்த சைக்ளோஹெப்டா 135 ட்ரையினல் கேட்டையானை தான் வந்து ட்ரோபீலியம் கேட்டையான்னு சொல்லுவோம். ட்ரோபீலியம் கேட்டையான். ஸோ இதுவுமே வந்து aromatic. அப்போ இந்த சிஸ்டத்தில் நம்ம எதெல்லாம் நான் பென்சினைட் காம்பவுண்ட்ஸில் எதெல்லாம் aromaticன்னு பார்த்தோம். சைக்ளோப்ரோபீனல் கேட்டையான் வந்து aromatic, சைக்ளோபென்டா டையினல் ஆனையான் வந்து ஒரு aromatic, தென் ட்ரோப்லோன், தென் சைக்ளோப்ரோப் இது வந்து aromatic. ஸோ இது எல்லாமே வந்து இது பென்சின் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஆனால் வந்து என்னது, ஆனால் அரோமேட்டிசிட்டியை வந்து காட்டுது. ஓகே. ஸோ இது இல்லாமல் இன்னும் நான் பென்சினைட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாரி அது வந்து இது வந்து ட்ரோப்பலோன், இது வந்து ட்ரோப்போலோன் போட்டேன், ட்ரோப்போன். இது வந்து ட்ரோப்பலோன் வந்து ஜஸ்ட்டு
இதனோட ஆல்கஹால் டெரிவேட்டிவ் ட்ரோப்போனோட ஆல்கஹால் டெரிவேட்டிவ் தான் வந்து ஒரு OH. இதுதான் ட்ரோப்போலோன். இது ட்ரோப்போலோன். ட்ரோப்போன் வந்து வித்தவுட் OH. இது ட்ரோப்போன். இது இல்லாமல் இன்னொரு அரோமேட்டிக், இப்போ இந்த சைக்ளோபென்டா டையினல் ஆனியான் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டையினல் ஆனியானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் டைமரைஸ் ஆகி அது ஒரு மெட்டல் கூட அட்டாச் ஆகும். அதை பேர் வந்து மெட்டலோசின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிங் எதுக்கு போட்டிருக்கோன்னா அந்த இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அயன் இருந்தால் இது பேர் வந்து ஃபெரோசின். சாரி, பேர் வந்து ஃபெரோசின். இதுவுமே வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். பட் பென்சின் ஸ்ட்ரக்சரில் இது சைக்ளோபென்டா டையினைட் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் கூட சாண்ட்விச், எப்படி பிரெட் சாண்ட்விச்க்கு நடுவில் வந்து சம் வெஜிடபிள்ஸோ இல்லை நான்வெஜ் மெட்டீரியல்ஸோ இருக்கும், அந்த மாதிரி இந்த சைக்ளோபென்டா டையினைடு -2, ஓகே, அது வந்து ஒரு டைமர். அது வந்து என்ன பண்ணுது, இந்த மெட்டல் அயனுக்கு வந்து சார்ஜ் 2. ஸோ இது ரெண்டு கூட சேர்ந்து சாண்ட்விச் காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, அடுத்து இன்னொன்று வரும், அது வந்து நம்ம இப்போது ஆக்டோ டெட்ராயின் வந்து படிப்போம். லைக் இப்போ 8 மெம்பர்ட் ரிங்கு. இந்த 8 மெம்பர்ட் ரிங் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து லைக் பார்க்க வந்து சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, மொத்தம் 8 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் கான்ஜுகேஷன் வந்து இருக்குது. அதனால் வந்து we expect it is ஆன்டி அரோமேட்டிக். ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா இந்த காம்பவுண்ட் வந்து பிளேனார் கிடையாது, இது வந்து ஆன்டி அரோமேட்டிக், இது வந்து ஒரு நான் அரோமேட்டிக். அப்போது சைக்ளோ ஆக்டா டெட்ரையின் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ நாட் அண்ட் பிளேனார் காம்பவுண்ட், இட்ஸ் அ நான் பிளேனார் காம்பவுண்ட். அப்போ அதனால் வந்து இந்த 4 ரூலில் ஒரு ரூல் பிரேக் ஆனாலும் என்ன, நான் பிளேனார்னா என்ன, அப்போ சைக்ளோஆக்டா டெட்ரைன் வந்து இட்ஸ் அ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ ஆக்சுவலி இந்த சைக்ளோஆக்டா டெட்ரைனோட ஒரிஜினல் ஷேப் வந்து என்னென்னா டப் ஷேப்பு. நம்ம இது வந்து சைக்ளிக்காக பிளேனில் வந்து இருக்குதுன்னு நினைப்போம். ஆக்சுவலி இது வந்து இந்த இடத்துல லைக் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா, பார்க்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்படி வரைஞ்சிருவோம். இந்த ரிங் வந்து இப்படி ஃப்ளிப் ஆகி பார்க்க ஒரு டப்பு மாதிரி, பாத்திங் டப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இது இருக்கும். அப்போது நான் பிளேனராக இருக்குது இது ஆக்சுவலி பார்க்க. அப்போது அதனால் வந்து இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் வந்து ஒரு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். பட் இதுலேயே வந்து நீங்கள் ஒரு 2 பைபான்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பிளேனாரிட்டி வந்து வந்துடுது. ஓகே, லைக் மேபி மெத்தில் சப்ஸ்டியூஷன் பண்ணுறப்ப வந்து பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஒரு 2 பைபான்ஸை ரிமூவ் பண்ணுறப்போ என்னாகும், 2 பாசிட்டிவ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஒரு எலக்ட்ரான் வந்து, அதனால் வந்து இது வந்து 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து வந்துடும். அப்போது அது பேர் என்ன, 1357 சைக்ளோ ஆக்டா டெட்ரையினல் கேட்டையான், டெட்ரையின் டைகேட்டையான். 2 பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா
லைக் அப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகிடும் 8 பை எலக்ட்ரான்ஸில் 2 பாசிட்டிவ் சார்ஜ் போகிறப்ப. அப்போ என்ன ஆகும், இட் will have 6 பை எலக்ட்ரான். அப்போ வந்து இது ஆரோமேட்டிக்காக பிஹேவ் பண்ணும். ஸோ ஓகே, இந்த we have to remove the ஒரு 2 electrons. ஓகே, அப்போது 6 பை எலக்ட்ரான்ஸ் வந்து அப்போ டைகேட்டையானாக வரும். சைக்ளோஆக்டா டெட்ராஈனைல் டைகேட்டையான் வரப்போ ஆரோமேட்டிக்காக மாறிடுது. இப்போ இதில் 6 பை எலக்ட்ரான்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஈவன் இங்கே சைடில் சப்ஸ்டியூஷன், இங்கே சப்ஸ்டியூஷன்னா இங்கே இருக்க ஹைட்ரஜனை தான் எடுத்து போட்டிருக்கும், பாண்டு அது எதுவும் பண்ணலை. ஓகே, அடிஷன் எதுவும் பண்ணல. இங்கே இருக்க ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி மெத்தில் குரூப் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இது வந்து ஒரு ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, சப்போஸ் இந்த இதே சைக்ளோஆக்டா டெட்ரைனில் என்ன பண்ணுறோம், 2 மீன் ஒரு பாண்டை ரிமூவ் பண்ணுற டைகேட்டைன் மாற்றினா டை ஆனையனாக மாற்றினா எத்தனை வரும், 10 பை எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போவுமே இது வந்து இட் பிஹேவ்ஸ் அஸ் அ ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இங்கே போட்டு எக்ஸ்ட்ரா 2 சார்ஜ் 2 மைனஸ் இது போட்டாக்கா சைக்ளோ ஆக்டா டெட்ரா ஈனைல் டைஆனையான். அதில் வந்து மொத்தம் எத்தனை, இது ஏற்கனவே சிஸ்டத்துக்குள்ளே 8 பை எலக்ட்ரான்ஸ், எக்ஸ்ட்ரா 2 பை எலக்ட்ரான்ஸ் சேர்றதுனால 10 பை எலக்ட்ரான்ஸ். இப்போ 2, 6, 10, 14, 18 இந்த மாதிரி எலக்ட்ரான் 22 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சைக்ளிக்காக இருக்கணும், பிளேனாராக இருக்கணும். இந்த 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இந்த பை எலக்ட்ரான்ஸ் இருந்து கான்ஜுகேஷன் இருந்துச்சுன்னா இது என்ன, அப்போது சைக்ளோ ஆக்டா டெட்ரைனைல் ஆனையான் வந்து இட்ஸ் அ ஆரோமேட்டிக். ஸோ அது இல்லாமல் லாஸ்ட்டாக இன்னும் 2 காம்பவுண்ட் பார்த்துருவோம். இந்த எப்படி வரைகிறதுன்னு தெரில. ஓகே, ஸோ இது வந்து 1357 சைக்ளோ நானோ 9 டெட்ரா ஈனைல் ஆனையான் சிங்கிள். ஓகே, ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. அப்போது இதில் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் ஃபாலோ, இதில் ரிங்குக்குள்ளே ஒரு 8 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ரிங்குக்கு வெளியில் 2 பை எலக்ட்ரான், அப்போ 10 பை எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக இருக்குது. இப்போ இதுவுமே வந்து சைக்ளிக் பிளேனார் அண்ட் 10 பை எலக்ட்ரான் இஸ் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, அடுத்து இதே மாதிரி லைக் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக போடணும். நீங்கள் சேர்க்குறப்ப இங்கே ஒரு NH இது போடுறப்ப இந்த NH மேலே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போது 8 பை எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி பாண்ட் பேர், 2 lone pairs from the nitrogen. ஓகே, ஸோ டோட்டலாக அக்கௌண்ட் தி 10 பை எலக்ட்ரான்ஸ். இப்போது இந்த காம்பவுண்டோட பேர் வந்து ஆக்சோனின்.
ஸோ இதுவுமே வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இது வந்து ஒரு ஹெட்ரோசைக்ளிக். ஹெட்ரோசைக்ளிக் பின்னாடி படிக்கிறதா இருந்தோம். எனவே ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து லைக் அப் டு திஸ் வரைக்கும் வந்து கார்பனால் மேடப்பான ரிங்குக்குள்ள உங்களுக்கு இந்த அரோமேட்டிசிட்டி, ஆன்டி அரோமேட்டிசிட்டி, நான் அரோமேட்டிக் பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு என்னென்னா அனுலின்ஸ். அனுலின்ஸ்னால் வந்து சிங்கிள் கார்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ரிங் லைக் இப்போ நம்ம நாப்திலின், ஆந்த்ரசின்லாம் வந்து என்னது ரிங் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு. அது வந்து பாலிசைக்ளிக். இப்போ இது எல்லாமே வந்து என்னது மானோசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அனுலின்ஸ்னால் வந்து என்ன, அனுலின்ஸோட பேர் வந்து அனுலின்ஸ்னால் வந்து இட்ஸ் அ மானோசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் கண்டெய்னிங் தி கான்ஜுகேட் டபுள் பாண்ட்ஸ். இப்போ நம்ம அரோமேட்டிசிட்டி இந்த அனுலின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ what are anulins? So anulins are monocyclic or monocyclic hydrocarbons containing conjugated double bonds. ஓகே, அதுதான் வந்து நம்ம அனுலின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அனுலின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப லைக் வெதர் வி கேன் செக் 4 அனுலின் ஆர் 6 அனுலின். ஃபஸ்ட்டு நம்ம 4 அனுலின் போவோம். ஏன்னா 4 அனுலின்னா 4 கார்பன் ஆட்டத்தில் இருக்கணும். இது என்ன 4 அனுலின், ஆனால் இதனோட இன்னொரு பேர் என்ன 1,3-சைக்ளோபியூட்டாடைன். இது வந்து என்னது ஒரு ஆன்டி அரோமேட்டிக். ஓகே. 4 அனுலின்னா என்னது 1,3-சைக்ளோபியூட்டாடைன் தான் வந்து 4 அனுலின். அப்போது 6 அனுலினுக்கு எனி கெஸ்ஸஸ்? 6 கார்பன் ஆட்டம் இருக்கணும், ஆனால் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஸோ கெஸ்ஸஸ் பென்சின். பென்சின் தான் வந்து 6 அனுலின். இது வந்து என்னது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் 6 அனுலின். பென்சின் இஸ் அரோமேட்டிக். அடுத்து எதை பார்க்க போகிறோம் 8 அனுலின். 8 அனுலின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து என்ன அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா? இட்ஸ் நன் ஆஃப் திஸ். இட்ஸ் அ நான் அரோமேட்டிக். ஏன்னா இது என்னது இட்ஸ் அ பிளேனாரிட்டி இல்லை, இட்ஸ் அ நான் பிளேனார் காம்பவுண்ட். அதனால் வந்து இது 4n-லேயும் வராது, 4n+2லேயும் வராது. ஓகே. அதனால் வந்து இது வந்து நான் அரோமேட்டிக். இப்போ 8 அனுலின் வந்து சைக்ளோ ஆக்டாடெட்ரைன். அடுத்து நம்ம 10 அனுலின் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. டென் அனுலின் ஒன்றும் இல்லை, நாப்தலின் மாதிரி வரைஞ்சிட்டு நாப்தலின்குள்ளே நடுவில் ஒரு பாண்ட் போடாமல் விட்டிங்கன்னா அதுதான் வந்து 10 அனுலின். ஓகே. ஸோ நம்ம நினைப்போம் இதில் வந்து சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, மொத்தம் 10π எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கான்ஜுகேஷன் இருக்குதுன்னு நினைப்போம். அகெயின் இந்த மாலிகுலுக்கு நடுவில் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இந்த ரிங் வந்து நான் பிளேனாராக மாறிடும். ஓகே. அப்போ நான் பிளேனார், அப்போ பிளேனாரிட்டி லாஸ்ட் ஆகிறதுனால 10 அனுலினும் பார்த்தீங்கன்னாக்கா என்னது நான் அரோமேட்டிக். அப்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் 4 அனுலின்னா வந்து 1,3-சைக்ளோபியூட்டாடைன், அது ஒரு ஆன்டி அரோமேட்டிக். 6 அனுலின் வந்து பென்சின், அது அரோமேட்டிக். 8 அனுலின் வந்து சைக்ளோ ஆக்டாடெட்ரைன், அது வந்து நான் பிளேனார் காம்பவுண்ட், அது ஒரு நான் அரோமேட்டிக். 10 அனுலின் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த ரிங்குக்குள்ளே இருக்கிறது வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு பிளேனாரிட்டி வந்து லாஸ் பண்ண வைக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து நான் பிளேனார் காம்பவுண்ட் மாதிரி. அப்போ 10 அனுலினும் நான் அரோமேட்டிக்.
அதுக்கடுத்து என்ன 12 அனுலின். ஸோ 12 அனுலின் என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி வரைகிறோம், லைக் ஒரு ஃபேன் மாதிரி. ஓகே, ஸோ இங்கே ஒரு டபுள் பாண்ட், 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 இங்கே ஒரு டபுள் பாண்ட். ஓகே, இதில் வந்து இது சைக்ளிக்காக தான் இருக்குது, பிளேனராக தான் இருக்குது. ஆனால் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன, மொத்தம் 6 பாண்டு, அப்போ 12 பை எலக்ட்ரான்ஸ், 12 பை எலக்ட்ரான்ஸ் அண்ட் கான்ஜுகேஷனும் இதில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம 4, 8, 12, 16 இந்த மாதிரி போனால் என்ன, அது வந்து ஒரு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். அப்போது 12 அனுலின் வந்து என்னது, 12 அனுலின் ஒரு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, அடுத்து 14 அனுலின். ஸோ 14 அனுலினுக்கு ஃப்ரெஷ் அண்ட் ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிப்போமா, ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அனுலினுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பென்சின் ரிங் மாதிரி வரையணும். அதுக்கடுத்து சைடில் வந்து ஒரு பூத்தொட்டி மாதிரி வரைஞ்சிட்டு, திருப்பியும் ஒரு பென்சின் ரிங், திருப்பியும் இந்த பக்கம் ஒரு. ஓகே, ஸோ அகெயின் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ். ஓகே, இது வந்து 14 அனுலின். எப்படி நீங்கள் 14 சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். ஸோ யூ கேன் கவுண்ட் த நம்பர்ஸ் 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 அண்டு 14. ஒரே சைக்ளிக் காம்பவுண்ட் தான். ஈவன் நம்ம பெருசாக கூட அதை வரையலாம், பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் வரைகிறப்போ பாண்ட் போடுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு மானோசைக்ளிக் காம்பவுண்ட் வித் ஆல்டர்னேட்டிங் டபுள் பாண்ட்ஸ். இப்போ 14 அனுலின் வந்து அரோமேட்டிக் தான். ஓகே, இது 16 அனுலின். 16 அனுலின் வந்து ஓகே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் வரைகிறதுக்கு. அதுவும் நான் ஃப்ரெஷ் பேஜுக்கு போயிடுறேன். ஓகே, ஓகே 1, 2, 3, 4, 8, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 அண்டு 16. ஓகே, அது 16 அனுலின். மொத்தம் எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, மொத்தம் 8. ஓகே, உங்களுக்கு வந்து 8, 2, 16. ஓகே, 16 பை எலக்ட்ரான்ஸ். நமக்கு வந்து 4, 8, 12, 16 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, இப்போ வந்து இது சைக்ளிக்காக இருக்குது.
பிளேனராக இருக்குது. இல்லை 16 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ப்ளஸ் கான்ஜுகேஷனும் இருக்குது. ஓகே, அதனால் வந்து இந்த காம்பவுண்ட் வந்து 16 அனுலின் வந்து என்னது, 16 அனுலின் வந்து இட்ஸ் அ ஆன்டி அரோமேட்டிக். ஸோ ஃபைனலாக I will stop up to the 18 அனுலின். 18 அனுலினுக்கு அப்புறம் வந்து வில் மூவ் ஆன் டு தி ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதில் எதெல்லாம் வந்து அரோமேட்டிசிட்டி காட்டுதுன்ட்டு வில் ஸ்டாப் திஸ் செஷன். ஓகே, அடுத்து வந்து 18 அனுலின் லைக் அதுவுமே ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் நீங்கள் வரையணும். லைக் ஒரு 6 டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி டாட்ஸ் வச்சாலும் சம்டைம்ஸ் நேரம் வருமாலாம் தெரியாது. ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் வைக்கிறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பாண்ட்ஸ்லாம் ஓகே பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நவ் யூ ஜாயின் த லைன்ஸ். லைக் ஒரு 6V நீங்கள் தனித்தனியாக வரைஞ்சிட்டு now you join those V's. Okay, then alternate double bonds. அப்போது இதில் இது வந்து எனது 18 அனுலின். மொத்தம் எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது உங்களுக்கு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4 1 2 3 4 5 9 2 18 பை எலக்ட்ரான்ஸ் வந்து சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது. சைக்ளிக், பிளேனார் and it is highly aromatic. இதுதான் வந்து 18 அனுலின். ஓகே, ஸோ அப்போ அனுலின்ஸில் எந்தெந்த அனுலின் பார்த்தோம். ஸோ அனுலின்ஸில் வந்து 4 அனுலின்னா என்னது, 4 அனுலின்னா வந்து 1,3 சைக்ளோபியூட்டாடைன் தான். ஸோ அது வந்து என்னது, ஆன்டி அரோமேட்டிக். அடுத்து 6 அனுலின்னா எது, பென்சீன். அது வந்து அரோமேட்டிக். அடுத்து 8 அனுலின்னா வந்து சைக்ளோஆக்டாடெட்ரைன். இது வந்து நான் அரோமேட்டிக். ஆனால் இதனோட டைகேட்டையானோ இல்லை டையானியானோ வந்து அரோமேட்டிக். ஸோ இது 10 அனுலின். இதுவுமே வந்து இங்கே நான் பிளேனார், அதனால் இது வந்து நான் அரோமேட்டிக். ஓகே, இது 12 அனுலினும் பார்த்தோம். 12 அனுலினில் ஜஸ்ட் ஒரு 3 பென்சின் ரிங்க ஃபேன் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து என்னது, ஆன்டி அரோமேட்டிக். அடுத்து 14 அனுலின், அது வந்து அரோமேட்டிக். அனுலின் வந்து அரோமேட்டிக்.
அப்புறம் 60 annuline வந்து just go before 16 annuline anti-aromatic, 18 annuline aromatic. Okay, so anulines are over. Now we'll move on to the heterocyclic compounds. அதில் எந்த ஹெட்ரோசைக்ளிக்னா என்னது, கார்பன் இல்லாத ஆட்டம்ஸ் இருக்கிறது. ஓகே, இதில் வரைகிறதா கொஞ்சம் so all the pages are emptied. ஓகே, I'll erase it. இது சூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுற மாதிரியே இல்லை, அதுதான். ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, கார்பன் இல்லாத ஆட்டம்ஸ் வந்து ரிங்குக்குள்ளே இருக்க காம்பவுண்ட்ஸ் தான். அதில் அரோமேட்டிசிட்டி இன் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். எந்தெந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அரோமேட்டிசிட்டி காட்டுதுன்ட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து என்ன, 5 மெம்பர்ட் ரிங்கு நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், இதை ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஸோ எந்தெந்த 5 மெம்பர்ட் ரிங்லாம் வந்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து அரோமேட்டிசிட்டி காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபியூரன் எழுதுவோம். இது பேர் வந்து என்ன, ஃபியூரன். இது வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக சல்ஃபர் போட்டிங்கனாக்கா, அதாவது இது மீதி எல்லா இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதில் கார்பன் இருக்கத்தோ கார்பன் இல்லாத ஆட்டம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை ஹெட்ரோசைக்ளிக். இது வந்து என்னது, தயோஃபேன். ஸோ ஆக்சுவலி இதில் எத்தனை 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஈவன் தோ 2 லோன் பேர் இருந்தாலும் ஆக்சிஜனோட ஒரு லோன் பேர் மட்டும்தான் வந்து இந்த ரிங்குக்குள்ளே வந்து என்னது 6 எலக்ட்ரான்ஸ். ஈவன் தோ 5 மெம்பர்ட் ரிங் வித் 6 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ சிமிலர்லி நமக்கு இன்னொரு காம்பவுண்ட் இருக்குது, நைட்ரஜன் பேஸ்ட். அது வந்து என்னென்னா நைட்ரஜனோட லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். இது பேர் வந்து பிர்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே, பிர்ரோல். அதுக்கடுத்து வந்து வேறு என்ன இருக்குது, ஸோ நைட்ரஜன் இங்கே போட்டு அடுத்த ஒரு பாண்டு, அடுத்த இந்த பிர்ரோல்லையே ஒரு மாடிஃபைடு, இது பேர் வந்துன்னா இமிடசோல். அடுத்து இந்த பிர்ரோல்லையே அடுத்தடுத்து நைட்ரஜன், இங்கே ஒரு நைட்ரஜன் இங்கே ஒரு நைட்ரஜன் அப்படி வந்தாலும், ஆனால் நைட்ரஜனோட ஒரு லோன் பேர் மட்டும்தான், அதில் எல்லாமே 6 எலக்ட்ரான்ஸ். இது பேர் வந்துன்னா பைரோசோல். கொஞ்சம் நான் ஒழுங்காக வரைக்கலாம். ஓகே, ஸோ இது பைரோசோல். இது எல்லாமே வந்து 6 எலக்ட்ரான்ஸ். ஈவன் தோ இந்த ரிங்கில் 2 நைட்ரஜன் இருந்தாலும், நைட்ரஜன் மேலே லோன் பேர் இருந்தாலும், நைட்ரஜனோட ஒரு லோன் பேர் மட்டும்தான், 2 பாண்ட் பேர் இருக்குது, ஒரு லோன் பேர் சேர்ந்து மொத்தம் டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ். அப்போ சைக்ளிக், பிளேனார், 6 எலக்ட்ரான்ஸ் அண்ட் கான்ஜுகேஷன் இது இருக்கிறதுனால வந்து இதை நம்ம என்ன சொல்லுவோம்,
5 மெம்பர்ட் ரிங்கில் இருக்க 6 எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே அரோமேட்டிக். ஸோ அடுத்து வந்து 6 மெம்பர்ட் ரிங் இருக்க ஹைட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்ச நிறைய சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பிரிடின். ஸோ பிரிடின் வந்து ஈவன் தோ நைட்ரஜனுக்கு மேலே இங்கே இருந்தாலோ லோன் பேர்ஸ் இருந்தாலோ அது பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ பாண்ட் பேர்ஸே அந்த 6 எலக்ட்ரான்ஸ் அக்கௌண்ட் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து பைரிமிடின். பைரிமிடின் வந்து ஆல்டர்னேட். ஓகே, பைரிமிடின். அடுத்தடுத்து நைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பைரிடைசின். பைரிடைசின். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து 6 மெம்பர்டில் இருக்க 5 மெம்பர்ட் அண்ட் 6 மெம்பர் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அடுத்து பாலிசைக்ளிக். லைக் எப்படி பென்சிலே வந்து நாப்தலின்லாம் வந்து பென்சினைட் காம்பவுண்ட்ஸ்லேயே பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இந்த கேட்டகரி ஆஃப் ஹெட்ரோசைக்ளிக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாப்தலின் மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு ஒரே ஒரு நைட்ரஜன் போட்டால் அது பேர் வந்து என்னென்னா குயினோலின். இதில் மொத்தம் 10 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. நைட்ரஜனோட லோன் பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் பாண்ட் பேர் ஒழுங்காக வரையலாம். ஓகே, அடுத்து இதே மாதிரியே இந்த நைட்ரஜன் இங்கே இல்லாமல் 2வது பொசிஷனில் இருந்தால் அது பேர் வந்து ஐசோக்வினோலின். இதுலேயுமே வந்து 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நைட்ரஜனோட லோன் பேர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஓகே, இதுவுமே வந்து ஒரு அரோமேட்டிக். அடுத்து நைட்ரஜனோட லோன் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். பாண்ட் பேர் மொத்தம் 8, லோன் பேர் வந்து 2 சேர்த்து 10 பை எலக்ட்ரான்ஸ். இது பேர் வந்து இண்டோல். ஓகே, ஸோ அப்போது இதில் வந்து இதுவுமே வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பென்சின் போட்டு அப்புறம் அதில் வந்து ஒரு கார்பன் பாண்ட் பேர், இந்த ஆக்சிஜனோட லோன் பேர், இதெல்லாம் சேர்த்து 10 பை எலக்ட்ரான்ஸ். இது வந்து இது பேர் பென்சோ ஃபியூரன். 10 பை எலக்ட்ரான்ஸ். அடுத்து நம்ம பியூரின் பைரிமிடின் பேசிஸ் பார்த்தோம் இல்லையா. நைட்ரஜன் 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 ஓகே, பென்சின் ரிங் மாதிரி. அடுத்து இங்கே ஒரு நைட்ரஜன், இங்கே ஒரு நைட்ரஜன், தென் இப்படி. ஸோ இதுலேயே வந்து இந்த நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி மொத்தம் 10 பை எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இது பேர் வந்து என்னென்னா பியூரின் பேசிஸ். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல படித்தோம் இல்லையா அது. ஸோ இதுவும் 10 பை எலக்ட்ரான். இது வந்து ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அப்போது ஓவரால் நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோன்னா வந்து பென்சினாய்டில் இருக்கிற பாலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன, அதனோட அரோமேட்டிசிட்டி பார்த்தோம். நான் பென்சினாய்டில் லைக் எந்தெந்த சிஸ்டம்லாம் வந்து அரோமேட்டிசிட்டி காட்டுச்சு அதையும் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் அனுலின்ஸ், அப்புறம் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ I'll just recap it quickly. ஸோ பாலிசைக்ளிக்கில் வந்து ஆந்த்ரசின், ஃபினாந்த்ரின், ஃபீனைலின் ஆனையான், டெட்ரசின், பென்சாந்த்ரசின், கிரைசின், ட்ரைஃபீனலின், பென்டசின், பைசின், அப்புறம் வந்து
எக்ஸப்ஷன் டு த 4n+2ல வந்து பைரின், பென்சோபைரின், கொரோனின் இது எல்லாமே பார்த்தோம். லைக் 16 பை எலக்ட்ரான், ஆனால் 2 எலக்ட்ரான் பிகம்ஸ் இன் இட். இங்கே வந்து 18 பை எலக்ட்ரான்ஸ், இங்கே 25 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் இந்த கொரோனின் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்மேட்டிக். ஒரு சில அதாவது மானோசைக்ளிக்குள்ள தான் ஸ்ட்ரிக்டாக அந்த ஹக்கிள்ஸ் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பாலிசைக்ளிக் வரப்போ ஒரு சிலது வந்து ஈவன் 24 அந்த ஆன்டி ஆர்மேட்டிசிட்டி இருக்க எலக்ட்ரான்ஸ் இருக்க குரூப்புமே வந்து சம்டைம் இட் பிஹேவ்ஸ் அஸ் ஆர்மேட்டிக். இது எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ். ஸோ நான் பென்சிலானில் சைக்ளோப்ரோபீனல் கேட்டியான் வந்து ஆர்மேட்டிக்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, சைக்ளோப்ரோபீனல் ஆனியான் வந்து ஆன்டி ஆர்மேட்டிக். சைக்ளோப்ரோபீன் அண்டு சைக்ளோப்ரோபீன் ரேடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆன்டி ஆர்மேட்டிக், நான் ஆர்மேட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சைக்ளோப்ரோபீனோன் வந்து ஒரு ஆர்மேட்டிக். தென் 1,3-சைக்ளோபியூட்டாடையின் வந்து ஆன்டி ஆர்மேட்டிக். தென் சைக்ளோபென்டாடையின் அண்டு சைக்ளோபென்டாடையினல் ரேடிக்கல் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஆர்மேட்டிக். ஓகே, தென் சைக்ளோபென்டாடையினல் கேட்டையான் ஆன்டி ஆர்மேட்டிக், சைக்ளோபென்டாடையினல் ஆனியான் வந்து ஆர்மேட்டிக். தென் ட்ரோபீலியம் கேட்டையான் வந்து ஆர்மேட்டிக், ட்ரோபீலியம் ஆனியான் ஆன்டி ஆர்மேட்டிக், ட்ரோபீலியம் ஜஸ்ட்டு சைக்ளோபெட்ரையின் வந்து நான் ஆர்மேட்டிக். ஓகே, அடுத்து ட்ரோபோன் ஆர்மேட்டிக், ட்ரோபீலியம் கேட்டையான் ஆர்மேட்டிக். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்மேட்டிக். ஓகே, இந்த ஃபெரோசின் மெட்டலோசின்ஸ் எல்லாமே ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, ஆர்மேட்டிசிட்டி காட்டுது. ஓகே, அடுத்து சைக்ளோஆக்டா டெட்ரைன் வந்து ஒரு நான் பிளைனார் காம்பவுண்ட். ஸோ இட்ஸ் நான் ஆர்மேட்டிக். ஆனால் அதனோட டைகேட்டையானோ இல்லை டைஆனியானோ பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஆர்மேட்டிக். பிகாஸ் அந்த பிளேனாரிட்டியை வந்து கொண்டு வரதுக்காக 1-2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம், இல்லை 2 எலக்ட்ரான் சேர்க்குறப்போ வந்து இட் பிகம்ஸ் பிளேனார். ஓகே, அடுத்து சைக்ளோநானோ டெட்ராஈனல் ஆனியான் வந்து ஆர்மேட்டிக். தென் ஆக்சோனின் ஆர்மேட்டிக், இது வந்து ஹெட்ரோசைக்ளிக்கில் வரும். அனிலின்ஸ் பார்த்தோம். 4 அனிலின் வந்து இட்ஸ் ஆன்டி ஆர்மேட்டிக், 6 அனிலின் ஆர்மேட்டிக், 8 அனிலின் அண்ட் 10 அனிலின் ஆர் நான் ஆர்மேட்டிக், 12 அனிலின் இஸ் ஆன்டி ஆர்மேட்டிக். Then 14 aniline is aromatic, 16 aniline is anti-aromatic, 18 aniline is aromatic. Okay, so the heterocyclic compounds la furan, thiophene, pyrrole, imidazole, pyrazole இது எல்லாமே வந்து aromatic. அடுத்து 6 member ringல pyridine, pyrimidine, pyridazine இது எல்லாமே aromatic. Polycyclic polyheterocyclic compoundsல quinoline, isoquinoline, indole, benzofuran, purine இது எல்லாமே வந்து aromatic compounds. So hope you understood this aromaticity of benzenide and non-benzenide compounds. So இந்த டாபிக் புரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். So next I'll proceed with the aromatic substitution reactions. So thank you very much for your support. So catch you in the next session.